அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில் மன்னார்ல இருந்து ஏற்கனவே நாங்கள் 2 காணொலிகள் போட்டிருந்தா கூட இன்னொரு காணொலி போட வேண்டிய ஒரு தேவை இருந்ததால தான் இப்போ இந்த காணொலியை போடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் 7ஆம் தேதி டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு விசாரணையாக கொண்டு வர போறார். ஸோ நாளைக்கு அவருக்கு பிணை கிடைக்குமா இல்லையா அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தேன், அந்த சிந்துஜா அப்படின்ற இளம் தாயினுடைய மரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வைத்தியசாலையினுடைய மன்னார் மாவட்ட வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் ஆசாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளக்கம் ஒன்று இன்றைக்கு பின்னேரம் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மாவட்ட வைத்தியசாலையின் பக்கத்தில் வந்து சுயாதீன குழு ஒன்று விசாரணை நடத்தியிருந்தது. அதாவது என்ன சொல்றது, ப்ரொவின்ஷியல், அதாவது மாகாண ரீதியான மாகாண சுகாதார பணிப்பாளரால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சுயாதீன குழுவினால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்கச்சியினுடைய மரணம் சம்பந்தமான விசாரணைகள் செய்யறதுக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவினால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதாவது மாவட்ட வைத்தியசாலையில் வேலை செய்யக்கூடிய சிலர் மேல் இந்த குற்றம் காணப்படுது, அவர்கள் வந்து இந்த இறப்புக்கு அவர்கள் பதில் சொல்லணும்ன்ற அந்த மாதிரி ஒரு பதிவு வந்திருந்தது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா நாளைய தினம் வரப்போறார். ஸோ இந்த நேரத்தில் முகநூல் பக்கங்களில் சில பேருடைய பதிவுகளை பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மன்னாரில் வந்து அமைதியான போராட்டம், சிலர் வந்து நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு எதிரான போராட்டம், இல்லாட்டி வைத்தியசாலைக்கு எதிரான போராட்டம் அப்படின்ற மாதிரி சில தொனிகளில் வந்து சில பேச்சுகள் கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்போ அது வந்து இந்த நேரத்தில் செய்கிறது வந்து தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து ஒரு ஆதங்கத்திலேயோ இல்லாட்டி கோவத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போராட்டம் செய்யணும் அப்படின்றத வந்து பேசி கொண்டிருந்தாலும், உண்மையிலேயே எல்லாருமே கேட்டது தங்கச்சியினுடைய மரணத்துக்கு ஒரு நீதி வேணும்னு கேட்டாங்க. ஒன்று அந்த தங்கச்சியினுடைய குடும்பத்துக்கான நஷ்ட ஈடா வந்து ஏதாவது பணங்கள் கிடைக்கணும் அப்படின்றது, அதே மாதிரி இந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கான அவங்களுடைய வேலையை ஒரு என்ன சொல்றது, வேலையை விட்டு அவங்க நிப்பாட்டுறதா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ண ஏதோ ஒரு விஷயம், அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் அந்த விஷயம் தெரிஞ்சவங்க அதுக்குரிய தீர்மானங்கள் எடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஏதாவது வந்து வைத்தியர் தரப்புலையோ இல்லாட்டி எதிர்த்தரப்புகளையோ வந்து கொடுக்காமையோ இல்லாட்டி செய்யாமல் விட்டால் நாங்கள் போராட்டம் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குமென்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் வைத்தியசாலையே அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த இதில் வந்து குற்றம் இருக்குன்னு சொன்ன பிறகு நாங்கள் போராட்டம் செய்யும் போது அது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து பேக் ஃபயர் பண்ணிடும், அதாவது அவரையே திருப்பி அடிக்கிற மாதிரி போயிடும் அப்படின்றது தான் இப்போ சொல்லப்பட வேண்டிய விஷயம். சாவகச்சேரியில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்ட சிச்சுவேஷன் வேறு, பட் மன்னாரில் இப்போ நீங்கள் நாளைக்கு செய்யலாம்னு நினைக்கிற ஆர்ப்பாட்டம்ன்றது வேறு. தயவு செய்து நீங்கள் வந்து அமைதியான ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாளைக்கு நீங்கள் செய்ய வலிக்கிட்டு அதனால் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய பிணை மறுக்கப்பட்டதுன்றா இன்னும் 14 நாட்கள் அவர் உள்ளுக்கு போயிருக்க வேண்டிய சிச்சுவேஷன் கூட வரலாம் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்குது. அவை சட்டத்திறனிகள் எல்லாருமே சொல்லியிருந்தவங்க அவர் சார்பாக டாக்டர் அர்ச்சுனா சார்பாக நாளைக்கு ஆஜராக போகிற சட்டத்திறன் சொல்லியிருக்காங்க, எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செய்து வெளி மாவட்டங்கள் எல்லாம் யாரோ வராங்க கேள்விப்பட்டிருந்தோம். அதே மாதிரி மன்னார்குள்ள இருக்கிற நிறைய என்ன சொல்றது அமைப்புகள் குழுக்கள் சார்பாகவும் இதற்கான ஆர்ப்பாட்டம் செய்யறதா முடிவு எடுக்கப்பட்டதா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ தயவு செய்து தனித்தனியாக எனக்கு யாருக்கு சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால தான் இந்த பதிவை இப்போ கொஞ்சம் இருட்டிட்டு இருந்தாலும் இதில் பூர்ண அவசரமா என்னன்னு சொன்னா, தயவு செய்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் எதையுமே நாளைக்கு செய்ய வேணாம் என்று தயவாக கேட்டுக்கணும். என்ன சொன்னா, வைத்தியசாலை இன்கேஸ் இதில் வந்து பிழை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண ஒருத்தம் இருக்குது. வைத்தியசாலையில் இவ்வளவு காலம் வைத்தியசாலை நடந்து தெரியல. பட் இந்த விஷயம் சிந்துஜாட விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா அந்த சுயாதீன குழு இருக்கக்கூடிய சில வைத்தியர்கள் கூட இந்த விஷயத்தில் வந்து குற்றம் இழைத்திருந்தால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து சிலர் வந்து என்னோடையும் பேசியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ வந்து நீங்கள் நினைச்சிடக்கூடாது, இதை வந்து நீங்கள் கைக்கூடாது, நான் இந்த வைத்தியசாலைக்கு ஆதரவாக வைக்கிறேன், நான் வைத்தியசாலைக்கும் ஆதரவாக கதைக்கல. அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனாவையும் இந்த நேரத்தில் விடக்கூடாது. அவர் செஞ்ச விதம் பிள்ளையாக இருந்தால் கூட அவருக்கும் அவர் நாளைக்கு அது பிணை கிடைச்சி வெளியே வரணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயம் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், வைத்தியசாலை ஒரு பக்கத்தால் குற்றவாளி இருக்கான்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறாங்க, இன்னொரு பக்கத்தால் டாக்டர் அர்ச்சுனா நாளைக்கு பிணையில் வெளியே வரணும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் சரியாக போய்கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் தயவு செய்து நாங்கள் மக்களா, நானும் வந்து நீங்கள் போராட்டம் செய்யணும், நானும் வந்து செய்யலாம், அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாளைக்கு நம்ம போராட்டம் செய்ய போய் இதனால டாக்டர் அர்ச்சுனா வந்து இன்னும் ஒரு 14 நாட்கள் உள்ள போகிற சிச்சுவேஷன் வந்தால் அது வந்து ஒரு தேவையற்ற விடயமாக போயிடும். அவரை நாங்கள் வந்து இன்னும் ஒரு கஷ்டத்தில் உள்ளாக்கினதாக போயிடும். இன்றைக்கு நான் அவரை நேராக போய் கண்ணால் பார்த்தேன். நான் ஒரு காஜட்டையை போட்டுட்டு அந்த மனுஷன் கீழே உட்காந்துருந்து மிட்டாக்கோட காய்ச்சி கொண்டு இருந்தவர் பார்க்கும்போது உண்மையாகவே கவலையாக இருந்தது. நான் சிரிச்சு கொண்டு சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேணாம், பட் கவலையாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், இன்னொரு 14 நாள் அந்த மனசு அங்கே போய் இருக்கிறது தேவையற்ற விடயம். தயவு செய்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் நாளைக்கு செய்ய வேணாம்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன். என்ன சொன்னால், அவருடைய அந்த நாளைக்கும் பிணை மனு நிராகரிக்கப்படலாம், அதுக்குரிய சாத்தியக்கூறுக்கு என்ன காரணம் என்றால், ஏற்கனவே சாவகச்சேரியில் வந்து அவர் கொடுக்கப்பட்ட பிணை மனுவில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, என்ன அடிப்படையில் அவரை வெளியே விட்டாங்க அப்படின்றது வந்து நாளைய தினம் வழக்கு விசாரணை எடுக்க பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த இதில் ஏதாவது வந்து ஏற்கனவே இவர் வந்து இப்படியான இன்னொரு விஷயம் செஞ்சிருந்தால், ஏற்கனவே ஒரு கலகம் வந்தது, ஏற்கனவே இவரால் பிரச்சனை வந்தது, ஸோ இன்னொரு இடத்துல இப்படி பிரச்சனை வந்தால் இவருக்கு பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் சில நேரம் நாளைக்கு அவரோட பிணை நிராகரிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. சரிதானே? அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு கலகமோ ஒரு பிரச்சனையோ ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அமைதியாக செய்யணும்னு ஆரம்பிச்சு திரும்ப நாளைக்கு அது வந்து பெருசாக போயிடும். எங்களோட எமோஷன் எங்களோட இதுகள் வந்து கூடும்போது அது சின்னத்தில் வந்துடும். அதனால் திரும்பவும் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு நீ வந்து மற்ற பக்கம் மாட்டியா, இந்த பக்கம் மாட்டியா, அந்த பக்கம் மாட்டலாம் யாரும் யோசிக்கணும். எந்த பக்கமும் மாறல. திரும்பவும் சொல்கிறேன், எங்களோட நோக்கம் அந்த பிள்ளைக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஆகவே அதை பற்றி தான் நான் காய்ச்சிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் டாக்டர் அர்ச்சுனா வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தால் கூட இந்த இடத்துக்கு வந்து அந்த மனுஷன் வந்து ஒரு விஷயம் செஞ்சது அது
நான் சொல்றேன் கொஞ்சம் வித்தியாசமாக போயிருந்தா கூட அவர் வந்த நோக்கம் சரி அப்படின்றதால அந்த மனுஷன் வெளியே வரும் வரைக்கும் தயவு செய்து யாரும் தேவையற்ற விடயங்கள் செஞ்சிருவேன் தயவாக கேட்டுக்கொள்றேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் யாரும் இந்த ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிக்கொள்றேன். நன்றி.